ஜெய் பவானி. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம என்ன காரியங்களை சாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். என்னைக்காவது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மனசோடு நம்ம எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா, ஒரு மனதோடு நம்ம வாழ்கிறோமா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கான பதிலுக்கு நம்மளால் சரியான ஒரு ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மனது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிலையாக நிற்கிறதே கிடையாது. அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. அது பாட்டுக்கு நீங்களும் கூட சேர்ந்து போய்கிட்டே இருக்கீங்க. அந்த மனசு பார்த்திங்கன்னா ஒரு கோவில்னு சொல்லிட்டு அந்த கோவிலில் போய் கேட்டால் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே போயிடுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் போய் நிறைய விஷயங்கள் நிறைய சாதனை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டோம்னா இன்னொருத்தங்க ஏதோ உறவு உட்காருதுன்னா அதுக்குள்ளே போயிடுங்க. இந்த மனசை நம்ம ஒரு பக்கமாக நம்மளால் நிலையாக நிப்பாட்டவே முடியலை. எப்பொழுதுமே கடவுள்கிட்ட அப்படின்னு சொல்ல காட்டிலும் நம்ம யாருக்கிட்ட எனக்கு இடம் வேணும், எந்த மாதிரியான ஒரு இடம் வேணும், எது நிரந்தரமான ஒரு இடம் அப்படின்னு நம்ம முதல்ல கவனிக்கும் பொழுது, நிரந்தரமான இடம் என்பது ஒரு 3 வகையை சாரும். என்னை பொறுத்தளவுக்கு நிரந்தரமான ஒரு இடம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது 3 விதமான இடம் தான் என்னை பொறுத்தளவுக்கு சாரும். அதில் முதல் இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல் இடமாக எந்த இடத்தை நீங்கள் நினைக்கணும் அப்படின்னு சொன்னீங்களா, முதல் இடம் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழணும், நீங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழணும், நீங்கள் எந்த மாதிரி இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடம் தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு இடம். இப்போ சொல்லுவாங்க, நான் சென்னையில் பிறந்திருக்கிறேன், பாம்பேயில் வாழ்கிறேன், பிறந்திருக்கேன், கோயம்புத்தூரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிறந்த இடமும் அங்கே வீடுகள்லாம் இருக்கும், ஆனால் அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிருக்காங்க பார்த்தீங்களா. அப்போது நீங்கள் என்னவா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் முதல் இடம் தான். அப்போ அந்த எண்ணம், நான் என்னவா வாழணும், ஒன்று பணக்காரனாக வாழணுமா, இல்லை நல்லா தொழில் பார்த்து அன்னன்னைக்கு என் குடும்பத்தை கழிக்கணுமா, இல்லைனா ஒரு வீடு வாசல் கட்டி வாழணுமா, இல்லை நானும் நேர்மையாக கடவுளுக்கு தொண்டுகள் செய்து அன்னை பாதத்தில் வாழணுமா அப்படிங்கிற எண்ணத்தை தான் உங்களுக்கு முதல் இடம். அதில் தான் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வாழுவீங்க. முதல் இடம் இது. இரண்டாவது இடம் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு இறை வழிபாடுகள் இருக்கும். அவங்களுக்கான ஒரு இறை வழிபாடுகள் இருக்கும். அந்த இறை வழிபாடுகளை சோகமாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும், நிம்மதியாக இருந்தாலும், மகிழ்ச்சியாக இருந்தாலும், நிறைவாக இருந்தாலும், எப்போ இருந்தாலுமே அந்த இடம் தன் இடம். நம்மளோட இறை வழிபாடுகள் சொல்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும், அது இஸ்லாமியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர் யாராக இருந்தாலும், அவங்களுக்கு இரண்டாவது இடம் எது அப்படின்னு சொன்னால், நான் சொல்லக்கூடிய இறை வழிபாடான ஒரு ஆலயம், கோவில், அதுதான் இரண்டாவது இடம். அந்த இடத்தை நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, குருவின் அருள் பெற்று வாழணும். அப்போ தான் அந்த இடத்துல நம்மளால் இருக்க முடியும். அந்த இடத்துல இருக்கணுன்னாலுமே உங்களோட மனநிலைகள் உண்மையாக இருக்கணும். அங்கே பேராசை, அவங்களுக்கு அது கொடுக்குது அம்மா, இவங்களுக்கு இது கொடுக்குது அம்மா, அம்மானா நான் கிடையாது, சாமியை சொல்கிறேன், அம்மா அது கொடுக்குது இது கொடுக்குது, எனக்கு இது கொடுக்கல, எனக்கு அது கொடுக்கல, என் பசங்களுக்கு அது கொடுக்கல, என் பொண்ணுக்கு அதை கொடுக்கல, அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சிங்கன்னா இந்த ஆலயம் என்ற ஒரு இடத்தில் உங்களால் இருக்க முடியாது. மனிதனுக்கு இரண்டாவது இடம் தேவையான இடம் ஆலயம். ஏன் அப்படின்னா, தன்னை ஒழுக்கப்படுத்துறதும் நல்ல எண்ணங்களோட வாழ வைக்கிறதும், நமக்கு மன வேதனையை போக்கக்கூடியதும், ஒரு ஆறுதல் கொடுக்க வேண்டியதும், நம்மளோட பிறந்த பலனுக்கான ஒரு விஷயத்தை தரக்கூடியது இந்த ஆலயம். அந்த ஆலயங்கள்ங்கிற ஒரு இடத்தை நம்ம கைப்பற்றிக்கிடணும். அது என்னோடய இடம் அப்படிங்கிறத கைப்பற்றணும். இது இரண்டாவது இடம் மனிதனுக்கு. மூணாவது இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மரணத்துக்கு அப்புறம் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா நெருப்பில் வேக வச்சிடுறாங்க. இது வாழ்க்கை கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் வாழக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையில், இந்த இப்போலாம் கேரளா சைடில் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வீட்டில் எரிப்பாங்க. ஆனால் பெரிய பெரிய பணக்காரங்கள் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க இடத்துல பெரிய காம்பவுண்ட், 1 ஏக்கர் காடு வச்சு வீடாக கட்டியிருக்காங்களா, அங்கங்கே அவங்கவுங்க வைப்பாங்க. அப்போ மூணாவது இடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட மயானக்கரை. இப்போ நம்மளை எங்கே போய் எரிக்க போகிறாங்க, அந்தந்த சமுதாயத்தில் அங்கங்கே ஒரு இடத்துல எரிப்பாங்க தெரியுமா, அது உங்களுக்கு தீர்மானம், கடைசான இடம் அதுதான். அப்போது நம்மளோட எந்த சமுதாயம் நம்ம சார்ந்திருக்கிறோமோ, நம்ம எங்கே கொண்டு போய் நம்மளை நெருப்பு மூட்டுவாங்களோ அந்த இடத்துல வாரத்துக்கு ஒருக்கா இல்லாட்டா அந்த வழியில் நம்ம போகும்பொழுது, இது என்னோட இடம், இங்கே இது எனக்கு சொந்தமான இடம், இதில் தான் இருக்குது, இதை என்னோட வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன், இந்த இடத்துக்கு நான் வெகு விரைவில் வருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனிதனுக்கு வரணும். இந்த 3 இடம் தானுங்க மனிதனுக்கு நிரந்தரம். அதாவது முதல் சொன்ன இடம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் என்ன வேலை பார்க்கணும், எந்த மாதிரி இருக்கணும், நீங்கள் எந்த மாதிரி வகையில் வாழணுங்கிற ஒரு எண்ணங்களை வைத்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போவீங்க.
அந்த இடத்துல இருந்து வேலை பார்ப்பீங்க, அந்த இடத்துல இருந்து இருப்பீங்க. அது முதல் இடம். 2வது இடம் நம்மளோட குறைகள் தீர்த்து நமக்கு வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி அத்தனையும் நம்மளுக்கு நிறை குறையெல்லாம் சொல்லக்கூடிய குரு இருக்கக்கூடிய ஆலயம், நமக்குள்ள ஒரு குல தெய்வத்தோட கோவில். இது எந்த கோவிலோ ஒரு கோவில் நம்ம நினைக்கிறது கூட ஒரு மனிதருக்கு. அப்போ இது 2வது இடம். 3வது இடம் நம்ம மயானக்கரை. இதில் எது நிரந்தரமானது அப்படின்னா, முதல்ல நான் சொன்னது உங்களோட வேலை, உங்கள் வருமானம் அதுக்கானது தான். அது நிரந்தரம் இல்லை. 2வது ஒரு இடத்துல நீங்கள் எவ்வளோ நாள் இருந்து சாமி கும்பிட்டு எல்லாம் செஞ்சாலும் இறுதியில் ஒரு இடத்துக்கு போவீங்க. அந்த இடம் தான் உங்களுக்கு வழி அனுப்பி விடக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடம். நிரந்தரமாக நீங்கள் சொர்க்கமா நரகமாங்கிற ஒரு இடத்துக்கு உங்களை வழி அமைத்து கொண்டு போகக்கூடியது உங்களுடைய எண்ணம் போல வாழ்க்கை. குருநாதரோட கோவில், தன்னோட குருநாதர்னு சொல்லக்கள் நான் குருநாதரை நினைக்கிறதுனால நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களுக்கு தெரியாது. உங்களோட இஷ்ட கோவில் அது 2வது. அந்த கோவிலில் உண்மையிலேயே நீங்கள் வழிபட்டு உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்து 3வது இடத்துக்கு நான் வருவேன்னு என்ன நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா 3வது இடத்துக்கு இதை நினச்சி இதெல்லாம் சரியாக போகும்போது சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. இல்லை அப்படி எனக்கு இந்த சொக்கனா எனக்கு இந்த ஊர் நான் அதை வளர்க்குறேன் இது இருக்கிறேன் அதெல்லாம் ஒரு இடம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பாக முடிஞ்சிடும். இறை வழிபாடுகளை மறந்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் பாவத்துக்கானது. நீங்கள் பாவத்துக்கு போகக்கூடிய இல்லை நான் இடுகாட்டுக்கு நான் போக மாட்டேன், நான் கடைசி வரைக்கும் நான் பெரிய வீடு கட்டி வாழ்ந்துருவேன், பெரிய கோடீஸ்வரன் நான் வாழ்ந்துருவேன், நான் இப்படி வாழ்ந்துருவேன், எனக்கு யாரோட நான் இப்படி வாழ்வேன் அப்படி வாழ்னு நினச்சிங்கன்னா இது பாவக்குழிக்கான டிக்கெட். எது வேணுங்கிறத முடிவெடுத்துக்கலாமா? காலம் உங்களோடய இருக்குது, அதை சரியாக பயன்படுத்தலாம். ஜெய் பவானி.